நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு சவலட் சைல்னா இது எல்எஸ் வேரியன்ட் 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 48,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. வண்டி லோ மைலேஜ் ஓடின வண்டினா வண்டி பாடியில இன்டீரியர் ஆமாண்ணா வெறும் 48,000 தான் வண்டி ஓடி இருக்கும். ஸோ மிட் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும். கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ சீட்கெல்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாடி லைனும் ரொம்ப தெளிவா இருக்குங்க. வண்டியில எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி எடுத்தா நம்ம அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்லாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த வண்டி நம்ம எடுக்கலாங்க. ஓகேண்ணா, இதுக்கு என்னென்ன பிரைஸ் கேக்குறீங்க? அண்ணா இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,99,000 மட்டும் தான் கேட்கறோம். இதுவும் பிக்சட் கிடையாதுன்னா நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஊத்தார சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 to 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. இது வந்து பெட்ரோலா டீசலா? இது பெட்ரோல் வெஹிக்கிள் தான். பெட்ரோல்னா மோஸ்ட்லி வேலை இருக்காது. ஆமாங்கண்ணா. எந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா மேஜரா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் நான் வண்டி கொண்டு வந்து இன்னைக்கு அல்டோ அந்த ரேட்டு போகும். கண்டிப்பா. மாடல் வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்க எவ்வளவு கேட்டீங்க? 2,99,000 கோட் பண்றேங்க. அல்டோ அந்த ரேட்டு தானே போகும். கண்டிப்பாங்க. ஓகே. ஃபைனான்ஸ் கிடைக்குமா இதுக்கு? ஆனா இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் தான் பண்ண முடியும். ஒரு 1.5 to 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். திருப்பூரா அல்லது ஊத்தங்கரை சரௌண்டிங் பண்ணிக்கலாம்.